ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னங்கீற்றோட வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளை சோளத்தை யூஸ் பண்ணி ஒரு குழிப்பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டி, சத்துள்ளதும் கூட. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனல் தென்னங்கீற்றை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்துங்க. நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் கட்டாயம் உங்களுக்கு வரும். நான் இன்றைக்கி வந்து 1 டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். சோளத்தில் வந்து 2 வெரைட்டி உண்டு பொதுவாக. சிகப்பு சோளம் ஒன்று, வெள்ளை சோளம் ஒன்று. ரெண்டுமே சத்துள்ளது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். சோளத்தை வந்து எதில் அளந்தனோ அதாலே வந்து அரிசி 3/4 டம்ளர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1/4 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி வந்து குழிப்பணியாரத்துக்கு ஒரு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன் மட்டும் போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம சோளமே வந்து தோசை வந்து செவந்து வரும். இப்போ இதை களைஞ்சிட்டு வந்துட்டேன் நான். இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் போல் ஊறணும். அதுக்கு மேலேயும் ஊற வைக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா பணியாரம் வந்து கிறிஸ்பியாக வராது. அடுத்ததாக உளுந்து 1/4 டம்ளர் எடுத்துக்கலாம். உளுந்து வந்து 1/4 டம்ளர் போதும், அதுக்கு மேலே எடுக்காதீங்க. உளுந்த மாவு வந்து அதிகமாச்சுன்னா மெதுன்னு வரும் பணியாரம். இப்போ இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் போல் ஊறட்டும். உளுந்து மட்டும் ஒரு 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. சோளம் வாயில் போட்டு பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உளுந்தை சேர்த்தியாச்சு. எப்போவுமே உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து அரைங்க. நீங்கள் மிக்சியில் கூட அரைக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசியை சேர்த்துக்குங்க. இப்போ உளுந்து அரைச்சிடுச்சு. நல்லா நுரையாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சு எனக்கு அரைக்கிறதுக்கு இது. அடுத்தது அரிசி சேர்த்துக்கலாம். பொதுவாக குழிப்பணியாரத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை மாவாகட்டும் உளுந்து வந்து நல்லா எலும்பி வந்தால் தான் நல்லாயிருக்கும் இட்லியும் தோசையும். இப்போ நம்ம அரிசி அரைச்சாச்சு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்கிறப்பவே எடுத்துருங்க. இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுடலாம். இதில் வந்து சோளம் சேர்த்துருக்கிறதுனால பார்க்க வந்து அரையாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா கை வச்சு பாருங்கள், நைஸாக இருக்கும். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். மாவு கலக்கிறப்பவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குது மாவு நல்லா. இதில் வந்து குழிப்பணியாரம் மட்டும் இல்லை, இட்லிக்கும் கூட சூப்பராக வரும். கண்டிப்பாக இதில் இட்லியும் ட்ரை பண்ணலாம். நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி விடுங்க, கரண்டி வச்சு வேண்டாம். எப்போவுமே மாவு அரைக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து உளுந்து அரைச்சிடுங்க, அதுக்கப்புறமா அரிசி அரைங்க. ஃபஸ்ட்டே அரிசியை சேர்த்து அரைச்சிங்கன்னா உளுந்து வந்து எலும்பி வராது. இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாவு பொங்கி வரும் இல்லையா, மாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் போல் புளிக்கணும். நான் அதில் பாதி அளவுக்கு தான் வச்சுருந்தேன். எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா அப்படியே நுரையாக இருக்கும். இந்த ஒரே மாவுலேயே வந்து நீங்கள் பணியாரம், இட்லி, தோசை எல்லாமே செய்யலாம். பணியாரத்துக்கு மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கும் மாவு, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டேன். இதில் ப்ளைனாக ஊற்றுனா நல்லாயிருக்கும். இருந்தாலும் கூட வந்து நான் ஒரு 1/2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தை வந்து நீங்கள் வதக்க தேவையில்லை. நான் வந்து பச்சையாகவே அப்படியே எல்லாமே சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இதை வந்து நீங்கள் மல்லித்தலை, பச்சை மிளகா சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை, இதோட மட்டும்தான் செய்கிறேன். நல்லா கலக்கிடுங்க. அடுத்ததாக வந்து பணியாரக்கல்லை வந்து அடுப்பில் சூடு பண்ணியாச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எல்லாத்துலேயுமே. இப்போ மாவை வந்து எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம். நல்லா மேலால் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கண்டிப்பாக ஒரு மூடி போட்டு வைங்க. மூடி போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், தீயை தீண்டிட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா எந்த அளவுக்கு மாவு வந்து மேலே எலும்பி வந்திருக்குன்னு பாருங்கள், உப்பி. இப்போ இதை திருப்பிக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் வந்து மூடி போட்டுறாதீங்க, அதுலேருந்து ஈரம் சொட்டி சொதன்னு ஆகிடும். இன்றைக்கி நான் வந்து காம்பினேஷனுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நிலக்கடலை சட்னி பெஸ்ட்டு காம்பினேஷன். அவ்வளோதான். இப்போ கிட்டத்தட்ட நம்ம பணியாரம் வந்து எடுக்க ரெடி ஆகிடுச்சு. சுட சுட குழிப்பணியாரம் ரெடி சோளத்தில். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.